கட்சி தலைவர் அவர்களே, இந்த அவையிலே வீற்றிருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சட்டப்பேரவையிலே பேசப்பட்ட இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வாழ்வாதாரத்திற்கும் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். எனவே இதை யாரும் மறுக்கப் போவதும் இல்லை, ஏற்காமல் விடப் போவதும் இல்லை. தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களின் அத்தனை உரிமைக்காகவும் ஒட்டுமொத்த தமிழகமும் ஒன்றாக தான் இருக்க போகிறோம், அதற்காக போராடப் போகிறோம். ஆனால் நாம் சற்று இதை பற்றி யோசித்தால், சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காவேரி பிரச்சனையும் முல்லை பெரியாறு பிரச்சனையும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் தொடர்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோமே ஒழிய எதற்கும் இதுவரைக்கும் நிரந்தரமாக தீர்வு ஏற்பட்டதாக ஒரு வரலாறு இல்லை என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இதற்கு எந்த குறிப்புகளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உணர்வு, நம் மனதிலே ஆழமாக இருக்கும் நம் உணர்வை பதிய வைக்க வேண்டிய இடம் இந்த சட்டமன்றம். இந்த சட்டமன்றமே தமிழக மக்களுக்கானது. தமிழக மக்களின் வரி பணத்தில் நடத்தப்படுவதுதான் இந்த சட்டமன்ற இந்த கூட்டங்கள் எல்லாம். அப்படி இருக்கையில் தமிழக மக்களின் உரிமையை நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலங்களிடம் போய் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னொரு பக்கம் மீனவர்களுக்காக ஸ்ரீலங்கா என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேமே ஒழிய தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு என்றைக்கு வரப்போகிறது என்பதை தான் நான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறேன். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கின்ற நமது தலைவர்கள் எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக, அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்து. கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம், போராடுகிறோம், சட்ட ரீதியாக நாம் அதற்கான தீர்வுகளை காண்கிறோம். அது மட்டும் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. எதுவும் பேசியும் இதுவரைக்கும் தீர்வு இல்லை. இப்பொழுது முதல்வராக பதவியேற்றிருக்கும் சிவகுமார் அவர்கள் சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய, இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொன்னு எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க? தண்ணி தான் கொடுக்கறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாய்